அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சிந்தித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக அருட்பெருஞ்சோதி அகவலின் வெளி பற்றிய அனுபவத்தை கொண்ட திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளிப்பதிவாளர் அருட்பெருஞ்சோதி என்ற தகவலை நாம் சிந்தித்து வந்தோம். அதன் ஊடாக இன்றைய மார்கழி மாத சிறப்பு சிந்தனையாக மாணிக்கவாசக பெருமானுடைய திருவெம்பாவை இணைந்து வருகின்றது. மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் மார்கழி 30 திருவெம்பாவையையும் திருப்பள்ளி எழுத்தையையும் சிந்திக்கின்ற மரபு சைவ மரபாக உள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 17வது பாடலை அமைத்திருக்கிறார்கள். அதிலே செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா பொங்கன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்ற பாடல் 17ஆம் நாளுக்குரிய பாடலாக இருக்கிறது. இன்றைய நாளும் அட்டமியாகவும் அமைந்திருக்கிறது. இந்த 2016 புத்தாண்டை ஒட்டிய தினமாகவும் 2ஆம் நாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நேற்றைய நாள் இயற்பகை நாயனாருடைய குரு பூஜையும் அமைந்தது. தொடர்ச்சியாக அதாவது இன்றைய நாள் இந்த புத்தாண்டின் தொடக்க நாளாக நமக்கு அமைகின்றது. பொதுவாக நம்முடைய அருளாளர்கள் பாடல்களை அனுபவிக்கிற காலத்தில் அதனுடைய அடிப்படைகளோடு கூட ஒரு கருத்தியல் மாறாத ஒரு தன்மையை நாம் இணைத்து சிந்தித்து கொண்டே வர வேண்டும். அதிலே தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று சொன்ன மாணிக்கவாசக பெருமான் மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையோடு கூட கடவுளை ஒரு உறவு பேண வைப்பதற்காக பாடிய பாடல்களின் அமைப்பில் அதை அனுபவிக்கிற காலத்தில் இந்த உருவ விஷயங்கள் எல்லாம் வருகிறதே, அது எப்படி என்பதாக ஒரு கேள்வி வந்தால் அதில் பழகி அதற்கு மேலே நம்மை கொண்டு செல்வது என்பதாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் என்ற பெயரில் செயல்பட்ட காலத்தில் அப்பொழுது அவருக்கு வள்ளலார் என்ற பெயர் இல்லை. பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் எல்லாம் இங்கே பரவிய ஒரு காலம். அவர்கள் மொத்தமாக உருவ வழிபாட்டை மறுக்கிறார்கள். உருவ வழிபாட்டை மறுத்து அருவம் அல்லது பிரம்மம் என்கிற ஒரே ஒரு சொல்லால் கடவுளை பற்றி பேசுகிறார்கள். அப்பொழுது ராமலிங்க அடிகளாராக இருக்கிற வள்ளலாரை பேட்டி கண்டு அவர்களுக்கு சார்பாக பத்திரிகையிலே செய்தியை போட்டுக் கொள்கிறார்கள்.
யாரு? இந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்கள். அப்பொழுது வள்ளலார் என்ற பெயரில் பெயர் வாங்கியவர் அல்லது வள்ளலார் என்ற பெயரால் அப்போது சமூகத்தில் தெரிந்தவர் யார் என்று கேட்டால் காழி கண்ணுடைய வள்ளல். காழி கண்ணுடைய வள்ளல் அவருடைய சகோதரர் சீர்காழி சிற்றம்பல நாடிகள். ரெண்டு பேரும் காழினாலும் சீர்காழி தான், சீர்காழினாலும் சீர்காழி. உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் பிறந்த தலம். இந்த சிற்றம்பல நாடிகளும் கண்ணுடைய வள்ளலும் சகோதரர்கள். துகளறு போதம் முதலான நூல்களை பாடியவர் சிற்றம்பல நாடிகள். ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரே நூலை தந்தவர் கண்ணுடைய வள்ளல். அப்பெல்லாம் கிறித்துவ பாதிரிமார்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கங்க அவர்களுடைய சமயத்தை பரப்பி கொண்டிருந்த பொழுது காழி கண்ணுடைய வள்ளல் பாட்டை எடுத்துக்கொண்டு சர்ச்சில் சொல்றது, அப்புறம் சிவவாக்கியருடைய ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு சொல்றது, இந்த ரெண்டு வேலையும் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்து சமயத்தை எதிர்ப்பதற்கு இந்த ரெண்டு பாடலையும் சிவவாக்கியர் அப்புறம் காழி கண்ணுடைய வள்ளலை பயன்படுத்தி அவர்களுடைய சமயத்துக்கு சாதகமாக இங்கே இருந்து கருத்தை பேசுகிறார்கள். அப்போ ராமலிங்க அடிகளாரையும் பேட்டி கண்டு அதையும் தங்களுக்கு சார்பாக வைத்துக் கொள்கிறார்கள். அப்பதான் ஒரு செய்தியை அப்போது இருந்த சோமசுந்தர நாயகர் அதெல்லாம் படிச்சுட்டு, அப்போ பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜத்தை மறுத்து தமிழ்நாட்டில் வேலை செய்தவர் சோமசுந்தர நாயகர். அதற்காக அவர் எழுதிய நூல் வேத பாக்கிய சமாஜ கண்டனம். அவர் எழுதின நூல் இந்த ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜ அந்த இரண்டையும் கண்டித்து எழுதிய நூல் அது. அதே மாதிரி கிறித்துவ சமயத்தையும் கண்டித்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின அந்த குறிப்பு என்ன அப்படின்னா, வள்ளலாரோ அல்லது காழி கண்ணுடைய வள்ளலாரோ ராமலிங்க அடிகளாரோ உருவ வழிபாட்டை மறுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க சொல்ற முறையில் அவர்கள் மறுக்கவில்லை. நீங்கள் அதிலே கிடந்து அங்கேயே நின்று விடாதீர்கள், அதை கடந்து வருகிற வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய பாடலுக்கு உள்ள போனீங்கன்னா, சுந்தரர் வீட்டு வாசல் படியாவது நான் இருந்திருக்க மாட்டேனான் வள்ளலார் பாடுறது, ராமலிங்க அடிகளார் பாடுற ஒரு பாட்டுல இறைவன் சுந்தரர் வீட்டுக்கு போய் அந்த அம்மா கிட்ட பறவையாட்ட பேசுறாருல்ல, அதனால அந்த வீட்டு வாசப்படியாவது நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல பாடுறார். அதே மாதிரி ஆழ்வார்களும் படியாய் கிடந்து நான் இருப்பேனா அப்படின்லாம் அவங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டி கடவுள் விஷயமாக நாம உருவத்திலே இருந்து ஒரு பெரிய அனுபவத்துக்கு போற வழிமுறையை இவர்கள் மறுக்கவில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக நிறுவினார் சோமசுந்தர நாயகர். எதுக்கு இங்க சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்ல. இப்ப தேவர்கள் யாருன்னு யாராவது பார்த்திருப்போமா, அல்லது செங்கணவனை பார்த்திருப்போமா, அல்லது திசைமுகனை பார்த்திருப்போமா? ஆனா அதுக்குள்ள ஒரு ஞாபகம் வருது. செங்கணவன் என்று சொன்னாலே நமக்கு திருமால், திசைமுகன் என்று சொன்னாலே 4 திசைகளும் முகங்களை கொண்டிருக்கிற பிரம்மன், அப்புறம் இன்பத்தை அமிர்தத்தால் பருகிய தேவர்கள் அப்படிங்கிற ஆளுங்கெல்லாம் நமக்கு ஞாபகம் வராங்க. அப்புறம் எல்லாரையும் போய் நான் பிடிச்சி உண்மையிலேயே தேவர்கள நீ அமுதம் தேவர்கள்ங்கிறது என்ன வருது, ஆனா தேவர்களை நீ எப்படி பார்க்கிற அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? அவங்க பார்க்கறதுக்கே படிக்கிறோம், செங்கானவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். உங்களுக்கு திருமால் எப்படி தெரிகிறாரு, பிரம்மன் எப்படி தெரிகிறாரு, அப்புறம் தேவர்கள் எப்படி தெரிகிறாங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? அந்த வார்த்தையினால ஏதோ ஒண்ணு எண்ணத்துக்கு வருது. ஆனா அவங்களை எப்படி நினைப்பீங்க? சினிமாவில் பார்த்தது நினைப்பீங்க, இல்ல ஓவியத்துல பார்த்தது நினைப்பீங்க, இல்ல எங்கேயாவது சிற்பத்துல பார்த்தது நினைப்பீங்க. இவ்வளவுதான் நினைக்க முடியும். அவங்கதான் தேவர்கள்னு யாரு உங்களுக்கு சொன்னது? இல்ல இல்ல. இப்ப ஏன் இதை சொல்றோம், இதை ஏன் காட்டுறோம் அப்படின்னா, வரலாற்றுக்கு உள்ள வந்த விஷயங்களை மொத்தமா தூக்கி போட்டுட்டு எதையும் சொல்ல முடியாது.
ஏன்னா அதோட தான் நாம பழகிட்டு இருக்கிறோம். நாம பழகிறோமோ இல்லையோ, நமக்கு அது தெரிந்தோ தெரியாமலோ பழகியாச்சு. அப்ப அந்த வரலாறுக்குள்ள இருக்கிற விஷயத்துல உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கு மேல கொண்டு வர்ற விஷயம் ஒண்ணு உண்டு. அதுதான் அருளாளர்கள் மரபுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை. அருளாளர்கள் மரபுல இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி அப்படிங்கறத நீங்க நினைக்கணும். நினைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின்னு கடவுளை நினைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற நெருப்பு தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொக்கப்பனை கொளுத்துறது தெரியும். அதுக்கப்புறம் மிஞ்சி போனா திருவண்ணாமலையில மேல ஏற்றுற ஜோதி தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் மகர ஜோதி தெரியும். இது மாதிரி ஏதாவது ஒரு ஜோதி நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது எல்லை இல்லாத ஜோதி அப்படிங்கிறத காட்டணும். அதனால லிங்கம் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கல்லுல நாம காட்டுறோம். ஜோதி தான் அது. ஆனா அந்த ஜோதியை காட்டுறதுக்குன்னு லிங்கம் ஒண்ணு வடிவமைக்கிறோமா இல்லையா? நெருப்பியை எழுப்பிட்டு இல்லைல்ல, இலிங்கம் கோவில் இருக்குது அப்படின்னா அது ஜோதி வடிவமாக திருமாலுக்கும் நான்முகனுக்கும் காண முடியாத ஒரு பரம்பொருளை நாம பார்க்கறதுக்காக லிங்கோத்பவர் அப்படின்னு வைக்கிறோம். அதான் அண்ணாமலை. அதான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி. கற்பனை கடந்த ஜோதின்னு சொன்னா அந்த ஜோதி உங்களால நினைக்க முடியாதுன்னு அர்த்தம். நினைக்க முடியாததை நினைக்க வைக்கிறது திருவண்ணாமலை வரலாறு. திருவண்ணாமலை வரலாறு நாம பார்க்கலனாலும் இன்னைக்கு எந்த லிங்கத்தை பார்த்தாலும் ஜோதியாக வடிவமாக இருக்கிற கடவுள் அப்படின்னு அதுக்குள்ள நமக்கு எண்ணம் போகும். இந்த ஜோதி பரம்பொருளை நீங்க நமக்கு உள்ள இருக்கிற உதாரணத்து மூலமா போய் அந்த உதாரணத்துல இருக்கிற அந்த பண்புகளை புரிய வச்சு அதுக்கப்புறம் அப்படி கடந்து போவோம். போனா கடைசியா நமக்கு ஜோதி அப்படிங்கிறத அது எப்படிப்பட்ட ஜோதி அப்படின்னு கேட்டா அது ஒரு மின்னல் போன்ற உருவம் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. அது ஒரு அற்புதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்குது. இரவு பகல், நல்லது கெட்டது, மெய் பொய், ஆண் பெண், நீதி அநீதி, எதெல்லாம் ரெண்டு ரெண்டா சொல்றோமோ இதுக்கு நடுவுல அது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆணுக்கும் திருமாலுக்கும் சக்திக்கும் நடுவுல இருக்குதுன்னு அதுல நமக்கு சொல்றாங்க. அந்த பாட்டுல திருமாலுக்கு ஒரு பாதியை கடவுள் கொடுத்துறார் சங்கர நாராயணர், ஒரு பாதியை உமையொரு பாகன் ஆக்கிறார். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல அது மின்னல் போன்ற ஜோதியாக இருக்கிறது. இதுதான் உன்னோட உருவம் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் முதல்ல சுட்டி காட்டுகிறார்கள். அதை திருவண்ணாமலை வரும்பொழுது நம்ம திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்டமும் அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். இந்த உலகத்துல இதை தாண்டி இருக்கிற உலகங்கள் இதெல்லாம் அண்டம். அதுல நீங்க இப்போ சூரியன் பரவி இருக்கிற வெளிச்சத்தை பாக்குறீங்க. சூரியன் படாத இருட்டு அண்டத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து போற ஒரு ஜோதி தான் அந்த ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஒரு ஒன் சுடர். அது சூரியன் கிடையாது. இதையெல்லாம் கடந்து தானாக இருக்கிற ஒரு ஜோதி. அது இருட்டையும் வாழ வைக்கிற ஜோதி. இருட்டை நீக்கிற சூரியன் கிடையாது. அந்த மாதிரி திருவண்ணாமலையில திருநாவுக்கரசர் பாடுறார். அதே மாதிரி உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அப்படின்னு திருவண்ணாமலை இறைவனை காட்டுறாங்க. என்ன இதுல எல்லாம் செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜோதி என்பதாக கடவுளை ஒரு பெரிய பரம்பொருளா பார்க்கிறோம்ல, இத நாம படிக்கிறோம், கேட்கிறோம், அதை நாம அனுபவிக்கிறது அப்படின்னு வந்தா எப்படி? அதுக்குதான் மாணிக்க வாசகருடைய திருவாசகம். ஜோதியே சுடரேங்கிறது பாட்டு. அது நீங்க பாடிட்டே தான் இருக்கணும். ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. இப்ப ஜோதி, அதுக்கு கீழ் லெவல்ல சுடரு, அதுக்கப்புறம் விளக்கு.
இப்ப ஜோதியை பாக்குறீங்களா? விளக்கு தெரியுது, அது இல்லப்பா, அதுக்கு மேல சுடர் ஒளி, அதுக்கு மேல ஜோதிங்கிறார். அப்ப ஜோதியை பார்க்கவே இல்லை நீங்க. ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கு. அப்போ எதுக்கு அந்த சுடர் விளக்குலாம் சொல்லணும்? அதுக்கு மேல ஜோதி உங்களுக்கு இது 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 ரெண்டுமே இல்ல ஜோதி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். விளக்கும் இல்ல, சுடர் ஒளி அதாவது நிலவும் சூரியனும் இல்லைன்னு அர்த்தம். சுடர் ஒளின்னா அதான். இதை தாண்டி இருக்கிற ஒரு ஜோதி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இது ரெண்டையும் நீ பாக்குறல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு. ஆனா ஜோதியை பத்தி சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதுதான் இந்த வெளியை பற்றி விளக்கும் போது திருநிலை தனிவெளி சிவவெளி எனும்போர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதின்னு அவர் சொல்றாருல்ல. இந்த வெளி முழுக்க இருக்கிற ஒரு ஜோதியா பார்த்தாதான் அதுக்கு பேர் ஜோதி. திருநிலை தனிவெளி சிவவெளி ஏனும் ஓர் அருள்வெளி அப்படின்னு ஒரு வெளியை பத்தி சொல்றாருல்ல. இது முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு பேர் அருட்பெருஞ்சோதி. வேற என்ன நுட்பம் கேக்குறீங்களா? அதுல நீங்க இருட்டை நீக்கிட்டு பார்க்க முடியாது. இருட்டையும் பார்க்கிற ஒளியா இருக்கும். இந்த இருட்டை எப்படி பார்ப்பீங்க? இருட்டை உங்களால பார்க்க முடியுமா? வெளிச்சத்துல இருந்து இருட்டை பார்க்க முடியுமா? நீங்க வெளிச்சத்தை பாக்குறீங்க, அதுவும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பொருளை தான் பார்ப்போம். இப்போ வெளிச்சம் வருதுன்னு, இப்போ சூரிய ஒளி வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஒளியை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டோம். நமக்கு தெரியறதுலாம் பொருள்கள் தான் தெரியும். இருட்டை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. வெளிச்சத்தோட, வெளிச்சத்தின் துணையோடு இருட்டை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதின்னு அர்த்தம். நீங்க அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த காலத்திலேயும் இருட்டே இல்லாத ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கடவுள் இருட்டை அழிக்கிறாருன்னு அர்த்தமா என்ன? அதுக்கு இருட்டும் அவர் இல்லாம இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு கடவுள் என்ற ஒரு வியாபகத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது இருட்டையும் காட்டணும். ஏன்னா இருட்டுங்கிற ஒரு பொருளை நீங்க கடவுள் வாழ வைக்கல அப்படின்னா அது அவரை தாண்டி கடவுளோட பெருசாயிடும். அப்ப அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னா அது இருட்டுக்கும் இடம் தந்து காட்டணும். அந்த மாதிரி ஒரு ஜோதியை நீங்க நினைச்சு பார்க்க முடிஞ்சா அதுக்கு பேர் அருட்பெருஞ்சோதி. இப்ப அதை எப்படி இப்ப நம்ம வாழ்க்கையில நாம இருக்கிறோம். வாழ்க்கையில நாம எல்லாருமே என்ன கேட்போம்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது கெட்டது நடந்து அதுக்கு மேல நல்லதே நடக்கிற மாதிரி கேட்டு கெட்டது வராம பார்த்து வாழ்க்கையை தள்ளிட்டு போறது அப்படிங்கிறது தானே நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கமும் கோயில் வழிபாடு அதுக்குதான். அது வரும்போதுதான் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் விஷயமா இருந்தது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு நிலவரமாவே மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை நீங்க பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, காலையில எழுந்து குளிச்சு சாமிய கும்பிடணும், இதுதான் வேலை. இந்த காலையில எழுந்து குளிச்சு சாமிய கும்பிடுறது அப்படிங்கிறதுக்குள்ள சாதாரணமா வாழ்க்கை நடக்குது. அதே விஷயத்துல நந்தம்மை கோதாட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வரும். நாம குளிக்கிறது ஒண்ணு, நம்மள அவங்க குளிக்க வைக்கணுங்கிறது ஒண்ணு. அதாவது என்ன பேசுறாரு அப்படின்னா, கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இதுல நிறைய நுட்பமா இருக்குது. இப்ப திருவெளி சிவவெளின்னா படிக்கிறீங்கல்ல, இந்த பாட்டுல அதுக்கு அர்த்தம் தெரியுதா பாருங்களேன். கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி யாரு? அம்பாள். அப்படியே இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, அப்புறம் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இப்ப யார சொல்றாரு அவரு? அம்மாவை சொல்றாரா, அவரை மட்டும் சொல்றாரா? வித்தியாசம் அதுல புரியாது உங்களுக்கு.
இப்ப படிக்கிறேன் பாருங்க. கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, அவங்க குளிப்பாட்டிட்டு அனுப்பி விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை. அதுல வேற இன்னொரு நுட்பம் சொல்றாங்க. இந்த நாட்டுக்கு ராஜா, அவன் நம்ம வீட்டுக்கும் வந்து போறான், எல்லார் வீட்டுக்கும் வந்து போறான்னு அர்த்தம். அதுக்குள்ள அம்பால வச்சுதான் குளிப்பாட்டத்தை பத்தி பேசுறார். இப்ப திருநிலை தனிவெளி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களை நீராட்டுகிற விஷயம். அது இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நினைச்சீங்கன்னா அது சிவவெளி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடியோங்கற்கு ஆறு அமுதுன்னு நினைச்சீங்கன்னா அருள்வெளி. இப்ப இதுக்குள்ள நான் தொடர்பு ஏற்படுத்துறேன்னு நினைக்க தேவையில்ல. அடிக்கடி ஒண்ணு சொல்லுவோம்ல, இந்த திருநிலை தனிவெளி, சிவவெளி, அருள்வெளி, இந்த மூணை புரிஞ்சுக்கிட்டு மூணுக்குள்ளேயும் கடவுள் விஷயமா ஒரு விஷயமா வரணும். கடவுள் விஷயமா ஒரு விஷயமா வரணும். முடியுமா அது? இப்ப இந்த மாணிக்கவாசகருடைய திருவம்பாவையில குடும்ப விஷயமாவே இருக்கும். குளிக்கிறது, போறது, வர்றது எல்லாம் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயத்தையும் அதுல வச்சுறார். கடைசியா வரும்போது ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின் பெரிய விஷயத்தை கூட்டு போயிடுறார். அதேதான் கோது ஆட்டிங்கிறார். கோது ஆட்டினா குற்றம் நீக்குதல்னு எளிமையாவே பொருள் வந்துடும் உங்களுக்கு. சாதாரணமா உடம்புல இருக்கிற அழுக்கை எடுக்கிறது அப்படின்னா நம்ம பேசுறோம். காலையில குளிக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற அழுக்கை எடுக்கிறது, அது மறுபடியும் வந்துட்டு தான் இருக்குது, மறுபடியும் குளிச்சுதான் ஆகும். இதனாலதான் சைவ சித்தாந்தம் என்ன பண்ணிச்சு நமக்கு? செம்பினில் களிம்பு. எதுக்கு? ஆணவத்துக்கு பேர் கொடுத்து. ஆணவம் எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பாத்திரத்தை தொலைக்கிட்டு செப்பு பாத்திரத்தை வச்சுட்டீங்கன்னா மறுபடியும் நாளைக்கு கருப்பு வந்துடும், மறுபடியும் தொலைக்கணும். இது ஆணவத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம மாயைக்கும் அப்படிதான் இருக்குது. உடம்ப கழுவுனீங்கன்னா மறுபடியும் அழுக்கு வருது இல்ல, மறுபடியும் கழுவிட்டு தானே இருக்கணும். இந்த கழுவாத நிலைமைக்கு உடம்பு வரணும். எப்படி வரும்? இல்ல ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடலாம் சார் பேசாம உடம்ப அப்படின்றீங்களா? அதாவது மறுபடியும் மறுபடியும் நாம இந்த உடம்பையே கழுவிட்டு இருக்காம அது உடம்பு அழுக்கு இல்லாம வரணும். அப்படின்னா குற்றம் இல்லாம இருந்தா அதுல விஷயம் வராது. எந்த விஷயம் வராது? மறுபடியும் மறுபடியும் குளிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வராது. அது என்ன குற்றம் இல்லாத விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அதுக்கு பதில் தான், அது அம்பாள் நம்ம குளிக்க வச்சாதான் அது என்னது, அது நாம மறுபடியும் நாத்தடிக்காத அல்லது மறுபடியும் குளிக்க வேண்டிய நிலைமை இல்லாம அழுக்கு போகும். அதனாலதான் அவரு கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி. இதுல இந்த பாட்டு விஷயமாவே நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வள்ளலார் விஷயமும் அதுக்குள்ள ஒரே நேரத்துல உங்களுக்கு ரெண்டையும் வச்சு அத பெரிய விஷயமா எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த ரெண்டு வரி நமக்கு தெளிவா அமையுது. எது? கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருநிலை தனிவெளி வந்துடும். அதுக்கப்புறம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிவவெளி வந்துடும். அடியோங்கற்கு ஆரமுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல அருள்வெளி வந்துடும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் முதல்ல உங்களுக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருக்குது. எது எது? இந்த உலகத்துல இருக்கிறது எது அப்படின்னு முடிவா சொல்லணும். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியுமா? பெண்களும் இருக்கிறார்கள், ஆணும் இருக்கிறார், பெண்ணும் இருக்கிறார். அதோட கூட தூண் இருக்குது, மரம் இருக்குது, டேபிள் இருக்குது, எல்லாம் இருக்கு. அப்ப இருக்கிறத பொதுவா ஒரே முடிவா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இங்க இருக்கிறதையே எப்படி பொதுவா சொல்லலாம்? உயிர் வாழ்கின்றவர்களும் இருக்கிறார்கள், உயிர் இல்லாத பொருள்களும் இருக்கின்றன. அதை இன்னும் அழகா எப்படி சொல்லலாம்?
அறிவு உள்ள பொருள்களும் இருக்கின்றன, அறிவு இல்லாத பொருள்களும் இருக்கின்றன. இப்படித்தானே சொல்லணும். இப்ப இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது பிரிக்க முடியுமா? அத இப்போ முதல்ல இங்க 10 ஆண்கள் 2 பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. இதை இன்னும் சுருக்கி சொல்லுங்க சார் அப்படின்னா எப்படி சொல்லணும்? அது மட்டும் இல்லப்பா, இங்க 4 சேர் இருக்குது, 2 டேபிள் இருக்குது, 4 மைக் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லணும். இருக்கிறதெல்லாம் இவ்வளவு நீட்டி முழக்காதீங்க, சுருக்கி சொல்லுங்க, சுருக்கி சொல்லுங்கன்னு நீங்க கேட்கணும். இந்த சுருக்கி சொல்லுங்கன்னு கேட்கிறப்பதான் அவன், அவள், அது அப்படின்னா. அதை இன்னும் சுருக்கி சொல்லுங்க அப்படின்னா அறிவு உள்ள பொருள், அறிவு இல்லாத பொருள் இரண்டும் இருக்கின்றன. இதுக்கு மேல சுருக்க முடியாது. அத இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா முடிவா சொல்லும் போது அத நீக்காம, அது இல்லைன்னு சொல்லாம இருக்கிறத சொல்லணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதை நீக்கவும் கூடாது. அது இருக்கிறத தெளிவா முடிவா சொல்லணும். இதுக்கு பேர் தான் சைவ சித்தாந்தம். இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டா சங்கரருடைய சித்தாந்தம் வந்துடும். ஒரு காலத்துல இல்லாம போயிடுது, கடவுள் மட்டும்தான் உண்மைன்னு சொல்றாருல்ல, அப்ப இருக்கிறது இல்லைன்னு ஆகி போகுது. அது கிடையாது. இங்க இருக்கிறத தெளிவா இருக்குது அப்படிங்கிற முடிவுல சொன்னா அதுக்கு பேர் சித்தாந்தம். அது சைவ சித்தாந்தம். அதுல இங்க இருக்கிற உங்களையே வச்சு சொன்னா 3 அவன், அவள், அதுன்னு சொன்னா கொஞ்சம் விரிவா. அதையே இல்ல இல்ல அறிவு உள்ள பொருள்களும் இருக்கின்றன, அறிவு இல்லாத பொருள்களும் இருக்கின்றன, இதை மட்டும் சொன்னீங்கன்னா என்னது? அது இருப்பதனுடைய முடிவு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்போம். என்ன கேள்வி கேட்பேன்னா, இந்த 2 மட்டும்தான் இருக்குதா? இது 2 ஏன் இருக்குது, எப்படி இருக்குது, எதனால இருக்குது, அதுவா இருக்குதா, வேற என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றப்பதான் இல்ல இல்ல சொற்பொழிவு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க, அதனாலதான் இந்த 2 இங்க இருக்குது, அதானே. அந்த மாதிரி 3வது ஒரு விஷயம் இல்லாம இந்த 2 இல்ல. அந்த 3வது விஷயத்துக்கு தான் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? அதுக்கு பேரு வினைன்னு பேர். சும்மா ஒரு நடுவுல கடவுளை எடுத்தோன்னு சொல்லிடக்கூடாது இல்ல. இப்ப நாம சேர்ந்து உட்காந்துங்கிறோம்னா நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்ல வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வேலை இருக்குது இல்ல. வினைன்னா ஒரு வேலை அல்லது செயல்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வேலை செயல் காரணமாக இங்க உட்காந்துக்கிறோம். அந்த வேலையும் செயலும் ஏன் வேணும், எதனால வேணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் எப்படி நடக்குது, இதுங்களுக்கு தான் ஒன்றும் விவரம் இல்லாம தானே உட்காந்துக்குதுங்க, இதுங்களே எப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் கேள்வி கேட்டு கடைசியா இதுங்க எல்லாத்துக்கும் காரணம் கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா இந்த 3 தான் கடைசியா இருக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணு அறிவுள்ள உயிர்கள், இன்னொன்னு அறிவில்லாத பொருள்கள். அதுக்கு அடுத்ததுதான் இந்த 2த்துக்கும் மேல இருக்கிற கடவுள். இதுதான் இருக்கிற 3. இததான் திருவண்ணாமலை பதிகத்துல திருநாவுக்கரசர் உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர்கோவே மருவினின் பாதமல்லான் மற்றொரு மாடு இலேனே. அதாவது இருக்குதுன்னு சொன்னா உருவம் உயிர் இந்த 2, இதுக்கு நடுவுல நின்ற எம்பெருமான். எதனால? செயல்பாட்டுக்கு அவர் தான் தலைவர். பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான். இப்ப இந்த 3 தான் இருக்கிற விஷயத்தினுடைய முடிவு. இப்ப திருநிலை தனிவெளி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கிறது அப்படிங்கிறது எது ஏதோ அது எத்தனை அப்படின்னு சொன்னா மொத்தம் 3 இருக்கிறது. மொத்தம் 3 தான். ஒன்னு கடவுள், இன்னொன்னு உயிர்கள், இன்னொன்னு உலகம் அல்லது அறிவு இல்லாத பொருள்கள். இப்போ நம்ம தத்துவம் அல்லது கடவுள், அம்பாள், இறைவன் இப்படிலாம் படிக்கிறீங்கல்ல, இதுல ஒரு நுட்பம் நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. போன வாரம் சனிக்கிழமை கூட இந்த கிளாஸ், இந்த வகுப்புல திருவாசகத்துல ஒரு முக்கியமான வரி வந்தது. பேதை ஒரு பால்
திருமேனி ஒன்றல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பக்கம் அம்பாள் இருக்கிறா, ஆனா ஒரே ஒரு உடம்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னுவாங்க. ஒரு பாதி அம்பாள் ஒரு பாதி கடவுள்னு சொல்றீங்கல்ல, ஒரு உருவத்துல தானே சொல்றீங்க, அது மாதிரி ஒரு உருவம்னு சொல்லாதீங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அதுக்காக திருஞான சம்பந்தர் சொல்றாருல்ல, பெண் தான் மிக நின்றான். முக்கால்வாசி பெண், அதாவது கொஞ்சம் அறையை விட கொஞ்சம் அதிகமா பெண், அதுக்கு கம்மியா இறைவன். இதுதான் கடவுளோட வடிவம்னு திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்கார் திருவெளிமேலையில. அதுவும் ஒண்ணுலதான் சொல்லுவார் அவரு. ஆனா மாணிக்கவாசகர் சொல்றது அது இல்ல, திருமேனி ஒன்று அல்லன்னு அர்த்தம். அதுக்கு நீ ஒண்ணுலதான் முக்கா கால், அது இல்ல பிரச்சனை, இங்க ஒண்ணுன்னு சொல்லாத அப்படின்னு அர்த்தம். அதுக்கு திருமேனி ஒன்று அல்ல. இப்ப அம்பாள், இறைவி, இந்த கடவுள் நிலையமாக இருக்கிற திருக்கோயிலுக்கு போறவங்க, அத தத்துவம் பேசுறவங்க, நீங்க யாருக்கிட்டனாலும் கேளுங்க, அல்லது தத்துவம் படிக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அல்லது திருக்கோயில் வழிபாட்டோட அடிப்படையை கேளுங்க போய். இந்த அம்பாள் நீங்க போய் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமான்கிட்ட வரணும். அதுதான் தாதையின் மூலமா, அதாவது தாயின் மூலமாக தந்தையை அடைதல். இதுதான் கோயில் வழிபாட்டுல முதல்ல செய்ய வேண்டியது. அதாவது நீங்க மற்ற இடத்துக்கு போறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். விநாயகரை போய் கும்பிட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் கும்பிட்டு, அது நான் சொல்ல மாட்டேன். லிங்கம் அல்லது சிவபரம்பொருளை வணங்குறதுக்கு முன்னாடி அம்பாளை நீங்க வழிபடணும். அது மாற்று கருத்துலாம் அதுல கிடையாது. அதுக்கு தத்துவம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்பாள் அருள், இறைவன் ஞானம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அம்பாள் அருள் அப்படின்னா அவங்கள ஞானம் இல்லாததுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கிறப்ப தெளிவாவே தத்துவவாதிகள் என்ன பண்ணிடுறாங்க, அத அருள் என்பது சடம், ஈசனுடைய சக்தி, ஆற்றல் சொல்றாங்க. அதே மாதிரி பெருமான் ஞானம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் கும்பிடுற கடவுள் அது அம்பாளா அல்லது விநாயகரா அல்லது முருகரா அல்லது சிவபெருமானா, இதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா நான் ஒரு கடவுளை வழிபட்டேன் அப்படின்னு நினைப்பு வரணும். எனக்கு என்ன வரணுங்க, நான் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் நிக்கலாம், ஆனா ஒரு கடவுளை வழிபட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்லயே வராது. முதல்ல விநாயகர்கிட்ட போய், அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட போய், அப்புறம் பெருமான்கிட்ட அப்புறம் முருகர்கிட்ட போய், இப்படி நின்று அங்கங்க எதையாவது கேட்டு அப்படி இப்படி போய் தான் பின்னாடி அது உங்களுக்கு எப்ப வரும், கும்புறதுனால வராது, பிரச்சனையில வரும். திடீர்னு ஒரு இடத்துல பிரச்சனை வருது, சாமியை எந்த கோயிலுக்கு போய் கும்பிட நினைக்க, அந்த இடத்துல நினைச்சா காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்பதான் எல்லாம் கடவுள்னு அப்ப தெரியும். இதுல என்ன செய்தி உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அம்பாளை கும்பிடுறீங்கல்ல, இப்ப எனக்கு தனி அனுபவம் இருக்குது. அம்பாள் அதாவது சிவபரம்பொருள் அனுபவமே இந்த மண் உலகத்திலேயே நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. அம்பாள் தான் எல்லாம் அப்படின்ட்டு போயிடுவேன் கொஞ்ச நேரத்துல. அது ஒன்றும் அம்பாளை தொடாமலாம் நீங்க எந்த அருளாளர்களும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுவேன். இப்ப ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அம்பாள் பெருசா இறைவன் பெருசான்னு கேட்டா அப்படி சொல்லிடுவேன். கடவுளை பத்தி தான் பேச்சு. இப்ப அம்பாளை பத்தி இறைவனை பத்தி பட்டிமன்றமா நடத்துறப்ப நாம அது கிடையாது இல்ல. எனக்கு அது மூலமா கடவுளை பத்தி என்ன தெரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இந்த பட்டிமன்றமா இல்லாம கடவுளை நோக்கி அனுபவிக்க போற அந்த வள்ளலாருக்கு வர்ற மாணிக்கவாசகர் பாதை தெரிஞ்சுக்கிற ஆளா இருக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்க கோஷ்டி தான். இதுல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த உலகம் தானே. உங்களையும் எனக்கு தெரியாது, என்னையும் உங்களுக்கு தெரியாது. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களை எப்படி எனக்கு தெரியும்? உங்களை கண்ண முடியும் நினைச்சா உங்க முகம் தெரியணும் எனக்கு. என்ன கண்ண முடியும் நினைச்சா என் முகம் உங்களுக்கு தெரியும். இதான் நான், அதான் நான். அதுக்குள்ள அறிவாளியா இருக்கிற நான் தான் இங்க பேசுற ஆளு.
அதுக்கு என் வாய் பயன்படுது, கண்ணு பயன்படுது, காது பயன்படுது. ஆனா அது யாருக்கும் தெரியாதுல்ல. அப்ப தெரிஞ்சது இது ஒண்ணுதானே. அப்ப உலகத்துல அம்பாலை தவிர வேற என்ன தெரியும்? இது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து வாழ வைக்கிற கடவுளுக்கு பேரு அம்பாள்னு பேரு. அவள் தான். இப்ப நீங்க சிவபரம்பொருளை எப்ப பார்ப்பீங்க? அதாவது நல்ல இதுல ஆண் பெண்லாம் பேசக்கூடாது. கடவுள் எல்லா பொருள்களிலேயும் இருக்கிற நிலைமைக்கு அருள்னு பேர். ஆனா ஒரு அடிப்படை வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? என்றைக்கும் கடவுள் என்பவர் ரெண்டா இருக்கிறது இல்ல, அவர் ஒன்னாவும் இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இந்த முதல்ல நம்ம அருட்பெருஞ்சோதி ஜாகவல் ஆரம்பத்துல படிச்சுலாம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் என்ன சொன்னாரு? ஒரு பாட்டுல இந்த எண் கணக்கு சொல்லும் போது 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கி அருட்பெருஞ்சோதி ஞாபகம் இருக்கா? அது ஞாபகத்துக்கு வரணும். இப்போ 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி. என்ன அப்படின்னா, கடவுள் என்பது ஒண்ணுதான். ஆனா அது ஒன்னா என்னைக்கு இருந்தது இல்லை. எல்லாத்துக்குள்ளே இருக்கும். ஆனா அதுக்குள்ள ரெண்டு இருக்கும். அதுக்குள்ள ரெண்டு இருக்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானமும் ஆற்றலுமாக இருக்கிறது கடவுள். அதனாலதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு ரெண்டையும் சொன்னார் அவரு. கருணைங்கிறது ஆற்றலால அனுபவிக்கிறது நீங்க, அருட்பெருஞ்சோதிங்கிறது ஞானமா இருக்கிற விஷயம். இப்ப ஞானமும் ஆற்றலுமா நீங்க இருக்கிற கடவுளை பங்கு போட்டு அம்பாளுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா தப்பு. அங்க அறிவில்லாத பொருள்ல இருக்கிற கடவுளுக்கு அறிவு எப்படி வேலை செய்யும்? இப்ப கடவுள் எப்பொருளிலும் அது அதுவா இருக்கிறவர். கடவுள் யாரு? எப்பொருளிலும் அது அதுவாக இருக்கிறவர். இப்ப சடப்பொருள்ல அவர் அறிவை காமிச்சிட்டு இருப்பாரா? சடப்பொருள் மூலமாக அருள் அல்லது ஆற்றல் தான் தெரியும். ஆனா கடவுள் அறிவை விட்டு பிரிகிறவர் இல்ல. இப்ப கடவுள் எனக்கு இப்ப தெரிகிறார்னு வச்சுங்களேன். இப்ப என்னுடைய ஆன்மாவுக்கு கடவுள் அல்லது நான் ஆன்மா கடவுளை அனுபவிக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி அனுபவிப்பேன்? நானே ஞானத்துல இருந்துதான் அவர் என்னோட ஞானத்துல கலந்து எனக்கு புரிய வைப்பார். அப்ப அவர் அருள் இல்லாம இருக்கிறாரா? எனக்கு ஞானத்துல புரிய வைக்கும் போது எதுல பார்த்தாலும் அவர் எனக்கு செஞ்ச என்னது, என்னை காப்பாத்துறதுக்கு செஞ்ச எல்லாம் தெரியும். அப்ப அருளும் தெரியும், ஞானமும் தெரியும். கடவுளை நீங்க தெரிஞ்சுக்கும் போது வெறும் ஞானம் மட்டும் தெரியாது, உங்களை காப்பாத்தின வரலாறுலாம் தெரியும். அதான் மாணிக்கவாசகர் சொல்றது, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு சொல்றாருல்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி. அவருக்கு ஞானம் வந்தோடனே என்ன தெரிஞ்சது? எப்படிலாம் காப்பாத்தினான்னு தான் தெரிஞ்சதே தவிர ஞானியும் தனியா ஒண்ணு ஒரு வெள்ளை லைட்டு போட்டுலாம் இல்ல, சுத்தி ஒரு வட்டம் போட்டுலாம் உட்காந்து இல்ல, என்னுடைய வரலாறு இப்படின்னு தெரியுது. அப்பதான் சொல்றாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? என்னுடைய ஞானம் கடவுள் அருளை புரிய வைக்குது. அப்போ கடவுள் அருள் அப்படிங்கிறத பொருள்ல நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு வெறும் ஞானமா அது வேலை செய்யாது. இப்ப ரெண்டாதான் கடவுளை பாக்குறீங்க. அருள் என்றால் அம்பாள். இந்த உலகமாக இருக்கிற எல்லா பொருள்களிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிற கடவுளை அருள் என்பதாகத்தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா அது ஞானத்தை விட்டு பிரியாத ஒண்ணுதான். ஆனா ஞானமா நீங்க அதுல பார்க்க முடியாது. இப்ப நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, இதுல கடவுள் ஞானியா இருக்கிறது தெரியும். இந்த பூவுல இருக்கிற கடவுள் உங்களோட பேசுவான். அது எப்படி தெரியும் கேக்குறீங்களா? நான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. என்ன உதாரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைனா போய் கயிறு சாத்தி பாக்குறீங்கல்ல, பெரிய புராணத்துல 12 திருமுறைகள்ல, அப்புறம் பாம்பனார் பாட்டு, எது உங்களுக்கு முக்கியமான அருளாளர் உங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அவர் பாடின பாட்டு, அவங்க செய்த நூல் இருக்குல்ல, அதுல கயிறு சாத்து பார்த்தீங்கன்னா, அதாவது யாரோட நீங்க உறவு வச்சுக்கிறீங்களோ அவரை அந்த மாதிரி நூலை தான் எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் நல்லா தெரியும்.
பார்த்த உடனே கண்ணில் படுறது வலது பக்கம் படுறதுன்னா உங்களுக்கான பதில். கயிறு சாத்தி திருப்பின உடனே வலது பக்கம் இருக்கிற அந்த இடத்துல ஏதாவது எது உங்களுக்கு முதல்ல கண்ணில் படுதோ அது சம்பந்தமா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் கயிறு சாத்தி பார்க்கறதுனுடைய அனுபவம். அந்த கயிறு சாத்தி பார்த்த உடனே கண்ணில் பட்டது இல்ல, அது கரெக்டா இருக்கும் நீங்க சரியா இருந்தா. அல்லது நீங்க தப்பு தப்பா புரிஞ்சு கூடாது. அங்க உங்களுக்கு எது பதிலோ அதை எப்ப தெரியாது, நடந்து முடிஞ்ச பிறகு எதுக்காக போட்டீங்களோ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அது சரியா தப்பான்னு தெரியும். நீங்க சொன்னது சரின்னு வரும். அந்த மாதிரி எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. நம்ப முடியாமலாம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கும். இப்ப மெய்கண்டார் அப்படிதான் பிறகுறார். பேயடையா பிரிவேனும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே ஐயுற வேண்டா அப்படிங்கிற பாட்டு அவருக்கு வருது. அவர் பிறகுறார். இந்த புத்தகத்துல கடவுள் எப்படி வேலை செய்யறான், அது எப்படி புத்தகத்துக்கு அறிவு தான்? இந்த புத்தகத்திற்கு அறிவு இல்லை. ஆனால் நான் பார்த்த உடனே எனக்கு வேண்டிய பதில் அதுல இருக்குது இல்ல, அப்பதான் என் ஆன்மாவில் இருக்கிற கடவுளும் அந்த பொருளில் இருக்கிற கடவுளும் இணைகிறார்கள். இப்ப இதுக்கு ஞானம் கிடையாது. ஆனா இதுல நான் தேடும் போது அதுல இருக்கிற ஞானம் என்னோடு உறவு கொள்ளும். நீங்களா நம்ப மாட்டீங்க. இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் இப்ப நம்ம இந்த மயிலாப்பூர்ல இருக்கிறதுக்கு தலைவர் எலெக்ஷன் வந்தது இல்ல, தேர்தல் வர்றதுக்கு 2 நாள் தேர்தல் நடக்கல, பொதுக்குழு கூட்டுறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. சரி நாம அந்த நிர்வாகத்தை மாத்தணும், அது சைவத்தை வளர்க்கணும் முடிவு எடுத்துட்டு சரி பெரிய புராணத்துல கயிறு சாத்தி பார்த்தோம். பெரிய புராணம் தான் 2 நாளுக்கு முன்னாடி. நான் மட்டும் பண்ணல, வேற ஒரு ஆளை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்றேன். அது அவங்க மூலமா எனக்கு நான் நினைச்சுக்கிட்டு நானே எடுக்கல. ஏன்னா நமக்கு வேண்டிய பக்கத்தை எடுத்துக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு ஆளை விட்டு தான் எடுக்கிறோம். அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. எடுத்த உடனே நம்ம கண்ணில் பட்டது ஒன்று வந்தது, தலைமை நம் தலைமை ஆகும் அப்படின்னு வந்தது. 2 நாள் கழிச்சு அது அப்படியே நடக்குது. இது ரொம்ப நாள் இல்லை, 2 மாசத்து கதை தான். அது மாதிரி நிறைய இருக்குது வரலாறுக்குள்ள. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வரியில பெரிய புராணத்துல அந்த இடத்துல அந்த கடவுள் ஞானம் வேலை செய்யலைன்னா எனக்கு அந்த வரி வராது. இதுதான் இறைவனும் அம்பாளுமா பாக்குற விஷயம். இப்ப மத்தவங்க பார்த்தா அது புத்தகம். யாரு இப்ப பெரியாரிஸ்ட் ஒருத்தன் பார்த்தான்னா இது புத்தகம் தான் உனக்கு. அவன் எழுதுனான்னா சமூகத்துக்காக சாப்பாடு போட்டார் வள்ளலார்னா எழுதுவான். நான் போட்டா கடவுளுக்காக போட்டாருன்னு எழுதுவேன். ஏன் நான் மாற்றி எழுதுறேன்? அவங்க ஏன் அப்படியே ஒரே விஷயம்தான். எனக்கு வித்தியாசமா பெரிய விஷயமா தெரியுது, அவங்களுக்கு சமூக விஷயமா தெரியும். அப்ப என்னுடைய கடவுள் பழக்கம் என்ன மேல் விஷயத்துக்கு அதை காட்டுது. அதுல நான் தெளிவா இருக்கும்போது அப்ப இந்த பொருளில் இருக்கிற கடவுளினுடைய அருள் அந்த கடவுளினுடைய ஞானத்தை பின்னாடி உங்களுக்கு வழங்க வைக்கும். அப்ப கடவுளும் சக்தியும் பிரியலன்னு அர்த்தம். இதுதான் 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஆனா ஒரே இடத்துல இல்லை, எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அதான் திருமேனி ஒன்று அல்ல. அதுதான் மாணிக்கவாசகர் திருவாசகம். இப்போ அதனாலதான் இந்த நம்முடைய குற்றங்களை இறைவி நீக்குகிறாள்னு மாணிக்கவாசகர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக பொருள்கள் எல்லாவற்றின் மூலமாக உன்னுடைய அனைத்து வக்கரங்களையும் நீக்கிறாங்க. அதாவது உங்க மனசுல இருக்கிறது, நீங்க வாழறது, உங்களுக்காக கொடுத்தது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து. அதனாலதான் அவர் எழுதினார் மாணிக்கவாசகர் இதே திருவெம்பாவையில, எம்பிரானும் எம்பிராட்டியும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் சொல்றார். அதுல அதே மாதிரி தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால். சாதாரணமா கால் கழுவுறவன் குளத்துல போய் கால் கழுவுறான், நம்ம கிராமத்துல பேசுறேன்ல, போய் மலை ஜலம் போயிட்டு வர்றவன். அதே மாதிரி வாழ்க்கையில இவனுடைய மலத்தை நீக்கிறது அதே குளத்துல இருக்கிற இறைவனும் இறைவிங்கிறார். என்ன புரிஞ்சுது இல்ல உங்களுக்கு? அதாவது ஒரு காலத்துல ஊர்ல ஒரு பக்கம் மூளையில கால் கழுவிடுவாங்க, இன்னொரு பக்கம் தண்ணி எடுத்து போவாங்க குடிக்க. இது சுகாதாரம் இல்லைன்னு தான் தெரியும். ஆனா அதுல இருக்கிற நடுவில் இருக்கிற பாசி மீன்லாம் அதை இந்த பக்கம் வர விடாம அது பண்ணுதுன்னு அந்த அதுக்குள்ள அவங்க சுகாதாரத்தை தான் இப்ப முன்னாடி அதை பண்ணாங்கன்னு வச்சுங்க. அது பின்னாடி அது தனி குளமா மாத்துறாங்க வச்சுக்குவோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமா ஆட்கள் வர வர
இதுல ஒரே விஷயத்துக்கு மலம் கழுவுவதற்காக நீ குளிக்கிறதுக்காக மலஜலம் கழுவுறதுக்காக போன அதே விஷயம்தான் இந்த உலகம் தான் உன்னுடைய மலம் என்று சொல்லப்படுகிற பிறப்புக்கான மலத்தை நீக்குகிற குலமாவும் அருளாவும் இறைவனும் இறைவியுமாவும் இருக்கிறார்கள் எழுதுறார். ஒரே விஷயமா தான் வரும். குளம், பூ, தாமரை, அள்ளி, இந்த மாதிரி செங்காமணம், அதாவது இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். முதல்ல பூ இருக்குது, தண்ணி இருக்குது, காலையில மலம் போயிட்டு வர்றவன் கால் கழுவுறான், குளிக்கிறான். பிறப்பு என்பதற்காக அதை இறைவனும் இறைவியுமா பார்த்தா அவனுடைய பிறப்புக்கு இருக்கிற மலமே போகும். சாதாரண மலத்தை இப்ப கழுவுற அதே குளம்தான் பிறப்பு மலத்தை போக்குற குளமா தெரியுது. அப்ப ஒரே விஷயத்துக்குள்ள மேல ஏற விஷயம் எப்ப தெரியும்? இது நடுவுல பாட்டு படிச்சா தெரியுமா? நடுவுல என்ன பண்ணா தெரியும்? இந்த தெரிஞ்சிக்கிற விஷயத்துக்கு தான் முதல்ல உங்களுக்கு எதை மறுக்க கூடாது, இது இப்படிப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத மறுக்க கூடாது. அந்த இது இப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த திருநிலை தனிவெளி. அதுக்கு உள்ள உரிமையை கொடுக்கிறது. அப்போ இறைவனும் இறைவியும் பிரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு அம்பால பார்த்தாலும் இறைவன் அங்க நீங்க அனுபவிச்சிடலாம், இறைவனை பார்த்தாலும் அம்பால அனுபவிச்சிடலாம். உள்ள மனோன்மணியா இருக்கும், அங்க போனீங்கன்னா பள்ளியார இருக்கும். அதுல ஒண்ணு நம்ம வழிபாட்டுலயும் அதை கொண்டாந்து வைக்கிறோம் பின்னாடி. இதுக்குள்ள கடவுள் என்பது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானத்துக்கு நான் மேல வரணும். எதுக்குள்ள? இதே ரெண்டா கோயில்ல போய் நின்று கும்பிட்றான்ல, முதல்ல அம்பால பார்த்துட்டு அப்புறம் இறைவனை பார்த்துட்டு கும்பிட்றான்ல, அதுக்கப்புறம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரணும்னா எவ்வளவு வளர்ச்சி இருக்கணும். அப்படி வரும்போது நான் அம்பாள்னு தனியா ஏன் நிறுத்தின அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நிறுத்தின? அறிவு இல்லாததுக்கு உள்ள உரிமையை கடவுள் மறுக்கவில்லை. அங்குதான் அருள்னு தனியாவே பேர் கொடுக்கிறார். அதனாலதான் அம்பாள் அப்படின்னா அருள்னு தனியாவே பக்கத்துல நிறுத்தணும், இடது பக்கம் பெருமான் நிக்கணும். இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஞானம், இன்னொன்னு ஆற்றல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ரெண்டும் பிரியாதது. ஆனா ஆற்றலை ஏன் தனியா நிறுத்தணும்? ஏன் நிறுத்தணும்? ஆற்றல் பொருள்கள் உலகத்துல அறிவு இல்லாத பொருள்களுக்கு தனி உரிமையை கொடுக்கணும். அது இல்லாத பொருள்கள் சொன்னேன்னா இதெல்லாம் மாயை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இதுக்கும் ஒரு உண்மை தகுதி உண்டு அப்படின்னு மதிக்கணும். அந்த மதிக்கிற விஷயத்துக்கு பொருள் உரிமையை கொடுக்கறதுக்கு தான் அம்பாலா தனியாவே நிக்க வச்சு காட்டுறார். இப்ப கடவுள் இதே விஷயம் இந்த ரெண்டா மட்டும் முடிஞ்சிருது அப்படின்னா அது எது? அது சிவவெளி. இதுல இந்த ரெண்டா நீங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த ரெண்ட சொல்றதுக்கான இடம் இது கிடையாது. எப்படின்னு கேக்குறீங்களா? எல்லா பொருளையும் கடவுளினுடைய ஞானத்தையும் ஆற்றலையும் பார்க்கிறவன் தான் சிவன்னு சொல்ல முடியும், மற்றவங்களாம் சொல்ல முடியாது. எல்லா பொருளையும் சிவ அப்படிங்கிறத சேர்த்து வச்சு பார்க்கணும். இந்த ரகசியத்தையும் மாணிக்கவாசகன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அவர் தான் சொல்றார். சிவ சிவ என்கிறார் திருமூலர் சொல்றார். இந்த சிவ அப்படிங்கிறத ஏன் நான் அதை கொஞ்சம் வள்ளலார வச்சு சிவவெளி. அதே மாதிரி முதல் அருட்பெருஞ்சோதியாக தொடங்கும் போதே வள்ளலார் என்ன சொன்னாரு? முதல் பாட்டுல அருள் சிவ நெறி அப்படின்னார். அந்த சிவ அப்படிங்கறத ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதை பிரிக்கி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஆற்றலும் ஞானமுமான கடவுளை நீங்க அதுக்குள்ள ஒரே பொருள்ல பார்க்கணும். அப்படி வந்தாதான் சிவ. அப்படி சொல்ல முடியல அப்படின்னா உங்களுக்கு அது அனுபவம் குறைவுன்னு அர்த்தம். அதை எங்க சொல்ல முடியும்? ஒரே இடத்துல தான் சொல்ல முடியும். எங்க சொல்லலாம்? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் விடவும் ஒரே கோயில தான் அது சொல்ல முடியும்.
திருவொற்றியூர்ல மட்டும்தான் சொல்ல முடியும். திருவொற்றியூர்ல பாம்பு புத்து தான் லிங்கம். அப்புறம் பாம்பு புத்துக்கு இன்னொரு பொம்பளை பாம்பு புத்தா வைப்பீங்க அப்புறம் கொண்டாந்து அதெல்லாம் கிடையாது. இல்ல, ஒரே பாம்பு புத்து தான், புற்றிடம் கொண்டார் தான் அங்க இருக்கிற கடவுள். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்து என்கிற சடப்பொருளை கடவுளா பாக்குறீங்க. நீங்க ஜோதியினுடைய அடையாளமா லிங்கம் வைக்கிறது வேற. ஆனா திருவொற்றியூர்ல பாம்பு புத்த கடவுளா பாக்குறீங்கல்ல, அங்க போய் உடனே அம்பால்லாம் பார்க்க கூடாது. பாம்பு புத்தே தான் அம்பாள் ஆச்சு. அப்புறம் அப்ப பாம்பு புத்து அப்படின்னா என்ன? அது மட்டும் அங்க வணங்கப்படுற விஷயம் இல்ல. பாம்பு, பாம்போட உயிர் எல்லாம் அங்க வணங்கப்படுற விஷயமா ஆகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவும் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயமா தெரியுது. எதுவும் வேற இல்லை, ஞானமும் வேற இல்லை, ஆற்றலும் வேற இல்லை, உயிரும் வேற இல்லை, உடம்பும் வேற இல்லை, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற கடவுளாவே எல்லாமே கடவுளா தெரியுது. ஆனா எல்லாம் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுளின் ஞானமும் ஆற்றலும் பிரியாம தனித்தனியா இல்லாம எல்லா பொருள்களிலேயும் பார்க்கப்பட்டால் அது பேர் சிவவெளின்னு பேர். அது திருவொற்றியூர்ல தான் அனுபவம். மற்ற இடத்துலலாம் தனியா அம்பாள் தனி, இறைவன் தனி தான். இது சிவவெளின்னு பாக்குறீங்கல்ல, இந்த பார்த்தது நீங்க அனுபவம் வந்தா அதுக்கு பேர் என்ன? அடியோங்கற்கு ஆரமுதை அப்படிங்கிறாருல அந்த பாட்டுல. எதுல? செங்கணவான்பால் பாட்டுல மாணிக்க வாசகர். இறைவை முதல்ல நம்மள குளிப்பாட்டினா, இறைவன் வீட்டுக்கு வந்தான், அதுக்கப்புறம் அமுதமாகும். குளிப்பாட்டின இறைவி இந்த உலகத்துல வாழ்க்கை, பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம், அப்படி உலக பொருள் எல்லாத்திலையும் குளிப்பாட்டுறது இறைவி. அதான் அருள், அதான் ஆற்றல். அதுல நான் ஞானம் அடைஞ்சா எனக்குள்ள கடவுள் வர்றாரு. ஏற்கனவே இருக்கிறாரு, அது இருக்கிறாரு, எனக்குள்ள வர்றாருன்னு எப்ப தெரியும்? இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எனக்குள்ள இருக்கிறாரு நான் அனுபவிக்கிற காலத்துலதான் தெரியும். அது தெரிஞ்ச உடனே ஆறு அமுதமாக அது அனுபவமாகும். இந்த ஆறு அமுதமாகிறதுன்னு என்ன? அனுபவிக்கிற விஷயமா மரணமில்லா பெருவாழ்வா மாறுறது, மரணத்தை தவிர்க்கிறது. எனக்கு உள்ள ஞானமும் ஆற்றலுமா இருக்கிற கடவுள், பாம்பு புத்துக்குள்ள கடவுள் ஞானமும் ஆற்றலுமா இருக்கிற கடவுள், இந்த ரெண்டு பேரும் கலக்கிறப்போ எல்லாமே சமமாயிடுது. இதுக்குள்ள நீங்க ஏமாறக்கூடாது, கடவுள் மட்டும்தான் இருக்கிறாருன்னு. இந்த இடத்துலலாம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு தத்துவம் புரியலன்னு அர்த்தம், அல்லது வழியே செல்லுன்னு அர்த்தம். எல்லாமே ரெண்டா இருக்கிற விஷயம் பார்க்க கூடாது. எல்லாமே ஒன்னா இருக்குது, ஆனா ரெண்டாக இருக்குது. என்ன புரிஞ்சுது? அதுல ஆற்றலும் ஞானமுமான ஒரே கடவுள் தன்மை எல்லா பொருள்களிலேயும் இருக்குது. பொருளும் இருக்குது, ஆற்றலும் ஞானமுமான தன்மையும் இருக்குது. இதுதான் சிவவெளிங்கிற அனுபவம். இது ஆன்மா அனுபவிக்கும் போது எல்லாமே அமுதமா இருக்கும். அதான் அருள்வெளி எனும் ஓர் அருள்வெளி. இப்ப உங்களுக்கு அதை முடிக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க அப்படியே போட்டு மிரள கூடாது. அதாவது இத உதாரணத்துக்கு சொல்றது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க வெளி அப்படின்ன உடனே வெறும் ஆகாயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகத்து வரக்கூடாது. இந்த உட்காந்து வெளியின உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டா, தனியா ஒரு வட்டமா ஒரு ஆகாயம் முட்டை போட்ட மாதிரி ஞாபகம் வருது. அப்படி இல்ல. அது ஆகாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை தாண்டி இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. இத ரெண்டையும் ஆகாயம் எப்ப சொல்லுவீங்க? இப்போ நாம இருக்கிறோம்ல, நம்ம உடம்பு ஒரு ஆகாயம், வெளியில ஒரு ஆகாயம். இந்த ரெண்டா இருக்கிற ஆகாயம் ஒரு ஆகாயமா மாறணும். எப்ப மாறும்? இந்த ரெண்டு ஆகாயத்துக்கு உள்ள இருக்கிற கடவுள் இணைஞ்சா ஒரு ஆகாயமா தெரியும். அப்போ உடனே நீங்க தனியா முட்டை போட்ட மாதிரி தனியா அந்த ஒரு வட்ட வெளிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அது இதுக்கு நடுவுல இருக்கிற தடை எதுவுமே இருக்காது. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வுடைய விஷயம். சூட்சமம் என்ன அப்படின்னா, அதுக்குதான் நான் ஒரு உதாரணம் போன வாரத்துக்கு முன் வாரம் சொன்னேன். பேய்க்கு உதாரணம் சொன்னேன்.
இந்த பேய் ஒண்ணு இருக்குது, இல்லைன்னா கிடையாது. நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா பார்த்தவங்க எனக்கு யாரும் கற்பனையா இல்ல, அது இருக்குதுங்கிறத எப்படி சொல்ல வரணும் அப்படின்னா, அந்த பேய்க்கு ஏதாவது ஒரு உடம்பு தேவைப்படும். ஆனா பேய்க்கு ஒரு உடம்பு இருக்கும், அந்த உடம்பால எதையும் செய்ய முடியாது, இன்னொரு உடம்புல ஏறிதான் செய்யும். ஆனா பேயோட உடம்பு இருக்குது இல்ல, அந்த உடம்புக்கு இன்னொரு உடம்புல ஏறின உடனே இந்த உடம்புல இருக்கிற விஷயம் ஆஃப் ஆயிடுது இல்ல. இப்ப வேலை செய்யறது ரெண்டா ஒண்ணா? ஒண்ணுதான் வேலை. இந்த பேய்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாம சில பேர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாதப்ப அது எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு வெளியா தானே தெரியும். நம்ம உடம்பே வேலை செய்யற உடம்பா கீழே போடாத உடம்பா ஆகி நான் எனக்கும் இந்த ஆகாயத்துக்கும் தடை இல்லாம ஒரு மாற்றம் வரும். அப்ப நானும் இருப்பேன், அதுவும் இருக்கும். இதுக்கு நடுவுல என்ன வேறுபடுத்துற ஒரு தடையா அது இருக்காது. ஆனா என் உடம்பு இருக்கும். என் உடம்ப உடனே பெருசா பலூன் மாதிரி ஆக்கிடக்கூடாது. நீங்க இந்த கார்ட்டூன்ல காட்டுற மாதிரி உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அம்சம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே கடவுள் மாதிரி ஒரு பெரிய வட்டம் போட்டு நான் அதுக்குள்ள கலந்துடுறேன், என் உயிர் உடையுது, குடத்துல இருக்கிற ஆகாயம் உடைஞ்சி பெரிய ஆகாயத்துல கலக்குது, இப்படிலாம் நாங்க நினைச்சு பார்க்க கூடாது. இந்த உடம்பு அதே அளவுல தான் இருக்கும். ஆனா அது எங்கேயும் அந்த கடவுள் வியாபத்துக்குள்ள தடை இல்லாம அது இருக்கும். அந்த மாதிரி உங்களால நினைக்க முடிஞ்சா ஓகே. அப்போ ஏறக்குறைய வேலை செய்ய முடியாத இன்னொரு உடம்பை எதிர்பார்க்கிற பேய்த்தன்மையா இல்லாம தானே வேலை செய்யற உடம்பா அது இருக்கும். அவ்வளவுதான். பேய்த்தன்மையில அது வேலை செய்யாது. ஆனா பேய் ஒண்ணு அதே உடம்போட தான் இருக்கும். எந்த உடம்புல செத்துதோ அந்த உடம்பு அது வச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கும். அது எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு 5 நாள் இருக்குது, 16 நாள் இருக்குலாம் கிடையாது. அது வேலையை அது வந்த பிறப்புல பெண்டிங் இருக்கிறது அது நிறைவேற வரைக்கும் அது இருக்கும், அந்த உடம்பு இருக்கும். இப்ப சமீபத்துல நாங்கெல்லாம் ஒரு பேயை சந்திச்சோம். நான் நேரம் பார்க்கல, அது ஒரு பேயை சந்திச்சு அது ஒரு 16 வருஷமா அது இருக்குதுன்னு தெரியுது. அப்ப சில பேய் 30 வருஷமா இருக்குது. இப்ப இதுக்காக 3 நாள் இருக்கும் சிலது. அதுக்காக நான் பேய் விசார நேரத்துல அதுக்கு இருக்கிற உடம்புல அதுவே எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதுக்கு இன்னொரு உயிர் வாழற ஒரு உடம்பு தேவை. ஆனா இந்த உயிர் வாழற உடம்பு தேவையில்லாம நம்ம உடம்பே மாறுமானால் அது மரணமில்லா பெறுவார்கள். அப்படிதான் அருளாளர்கள், திருஞான சம்பந்தரா இருக்கட்டும் அல்லது வள்ளலாரா இருக்கட்டும் அல்லது பாம்பன் சாமியார்கிட்ட, இவங்கெல்லாம் அந்த உடம்பை தான் பெற்றதுனாலதான் நீங்க கூப்பிட்டா வருவாங்க. நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு அருள் செய்கிற அருளாளர் இந்த மாதிரி உடம்போட தான் வருவாங்க, அவங்களே அதை செய்வாங்க. ஆனா இந்த உடம்பை நீங்க கடவுள் வியாபகத்துக்குள்ள உடம்பு இல்லாம அப்படியே கரையிறதா நினைச்சு பார்க்க கூடாது. தடை இல்லாம இயங்குவாங்க. அதுக்குள்ள கடவுள் நிலையில எது வரைக்குமோ அது. ஆனா அவங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா எந்த உயிர் அவங்கள பின்பற்றுதோ அதுங்களை நோக்கி அவங்க இருப்பாங்க. அதுதான் உங்க கடவுள்கிட்ட போனா கூட உங்க கண்ட்ரோல்ல அவங்களும் மாறிடுவாங்க. ஏன்னா நீங்க பிடிச்சீங்கன்னா பிடிச்சிடுவாங்க. உங்களை வச்சுதான் அவங்கள மறுபடியும். அதனாலதான் நாம இப்போ திருக்கோயில்ல இறைவன் இருக்கிறார், அவருக்காகவா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம். அது நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். ஆனா கடவுளுக்கு கொடை வைக்கணும், கோயில் கட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா காத்தும் அவர் தான், கல்லும் அவர் தான், மண்ணும் அவர் தான், அவர் தான் எல்லாம். அவரு மழையில் நனைஞ்சதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரை நம்ம நினைப்புல பார்த்தா நமக்கு அவர் அந்த கட்டுக்குள்ள வர்றார். அதே நிலவரம் தான் அருளாளர்களுக்கு. அததான் நாம எந்த அருளாளரை பார்க்கறோம்னா உலகத்துல நமக்கு காரைக்கால் அம்மையார், திருவள்ளுவர், அது தொடங்கி பாம்பனார் வரைக்கும் நிறைய சித்தர்கள் வரைக்கும் இந்த வரலாறு நமக்கு கிடைக்குது. நேற்று மறைந்த அல்ல நேற்று நமக்கு அத போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் உடல் வரைக்கும் அது நடக்குது. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பெரிய ஏதோ தத்துவம் எழுதி வச்ச மகான்கள் மட்டும் இல்லாத, தத்துவத்துக்கே சம்பந்தம் இல்லாம தெருக்கோடியில் இருக்கிற சித்தர்களும் அந்த மாதிரி அருள் புரிகிறார்கள். அப்படிதான் நாங்க இந்த பரஞ்சோதி பாபா, அப்புறம் வெங்கட்ராமசாமி, இப்ப இருக்கிற கணக்கம்பட்டி, இப்ப சமாதியான கணக்கம்பட்டி, இப்படி பல பேருடைய அந்த உருவம் உரிய வேலையை செய்யறத பாக்குறோம். இது பேய் கிடையாது, அவங்களே அந்த வேலையை செய்வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம். ஆனா அந்த பேய் உதாரணம் இல்லைன்னா மரணமில்லா பெறுவாது அப்படிங்கிறத புரிஞ்சு எந்த மாதிரி உடம்பு அடைஞ்சாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது.
என்ன ஒண்ணு பேயை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆளுக்கு நாங்க பேய் இல்லைன்னு தான் சொல்லுவோம். விஷயம் ஒரு வரலாறுக்குள்ள அருளாளர் உடம்பு மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா இப்படிதான். இதுக்குள்ள நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாத உடம்பா அது இருந்தா அதுக்கு பேர் தான் அடியோங்கற்கு ஆர் அமுதம். அதுக்கு உதவுறதான் அருள்வெளி. அருள்வெளி ஏன் அவர் ஒண்ணும் சொன்னார்னா, திருநிலை தனிவெளி சிவவெளி ஏனும் ஓர் அருள்வெளி. அருள்வெளிங்கிறது தான் உங்களுக்கு அனுபவத்துக்கு இறுதியான எல்லை. அதுல கடவுள் வேற அருள் வேற பிரிக்கிறவரு. கடவுள் என்பது உங்களுக்கு அறிவாக ஞானமாக நீங்க அதை செயல்படுவீங்க. ஆனா உங்களுடைய வியாபகம் ஒரே ஒற்றையாகி அருள்வெளி. அதனாலதான் வள்ளல் பெருமான் ஒற்றை ஆடையை தரிக்கிறார். ஒற்றையான வெள்ளை ஆடையை தரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏனும் ஓர் அருள்வெளி. அதுக்குள்ள நாம சஞ்சரிக்கிறோம். அதுக்கு 2 ஆடையெல்லாம் கிடையாது. அதனாலதான் கதவு கூட ஒத்த கதவுன்னாரு அவர். இந்த 2 கதவு கிடையாது, ஒற்றை கதவு. திருக்கதவும் திறவாயுன்னு சொல்றதுலாம் அதாவது 2 கதவுலாம் முன்னாடி சொல்றது, கடைசியா இருக்கிறது ஒரே கதவு தான், திருக்கதவம் திறப்பித்தல். அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திருநிலை தனிவெளின்னு வர்றப்ப அது நிறைய இருக்கும். ஆணவம் இருக்கும், கண்மம் இருக்கும், மாயை இருக்கும். இதெல்லாம் அறிவில்லாதது, இதெல்லாம் சடம். இதை தாண்டி அறிவாளியான ஆன்மா இருக்கும். இதுக்கு நடுவுல கடவுள் இருக்கும். இது 3. இந்த 3 தாண்டி சிவவெளி, கடவுளும் அதாவது கடவுளின் ஞானமும் ஆற்றலுமான ஒரே விஷயம். அதுக்கப்புறம் அனுபவம் வரும்போது எதுக்குள்ளேயும் வேறுபாடு இல்லாத அருள்வெளி. இது வர்றதுதான். இது ஏதோ நீங்க மாணிக்க வாசகர் இந்த பாட்டுக்குள்ள பாடினதை வச்சு நான் ஈர்த்து வச்சு சொல்றேன்னு நினைக்க வேணாம். நம்மை இந்த உலகத்தில் குற்றங்களை நீக்குவதற்காக வேலை செய்கிற அருள், அந்த வேலை செய்யும் போது நீங்க அருள் அப்ப உணரல. அருள் வேலை செய்கிற காலத்துல நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா தான் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க எப்படி நிக்கிறீங்க அப்படிங்கறதுதான். அதுக்கு உதாரணம் நான் இப்ப நிறைய சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் நான் சொல்றேன். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த ஓர் அருள்வெளிங்கிறதுக்கும் இப்ப நாம தனித்தனியா பார்க்கிற அருள்வெளிக்கும் வித்தியாசம் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு உள்ள உறவு முறை, அதை பழகிற முறை, அதை வச்சுதான் நீங்க தெளிவடைஞ்சீங்களா இல்லையான்னு தெரியும். இப்ப நான் தெளிவானமா இல்லையான்னு எப்ப தெரியும்? உறவு கோல் நட்டு முருகவான உறவு வச்சு எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சு அதுக்குள்ளே நீ தெளிவா இருக்கிறியான்றதான் திருநிலை தனிவெளி. ஆணவத்தை அங்க வைக்கணும், மாயை அங்க வைக்கணும், கண்மத்தை எங்க வைக்கணும், அப்புறம் கடவுளை எங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க முறையா போறீங்கல்ல, அதுக்கு உள்ள உரிமையை கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் தனித்தனி வெளி. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளையும் அவனுடைய ஆற்றலையும் ஞானத்தையுமா பார்த்தீங்கன்னா சிவவெளி. அதுதான் திருவொற்றியூர். முதல்ல சொன்னதுக்கு கந்தகோட்டம், திருநிலை தனிவெளி. அதை நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. கந்தகோட்டத்துக்கு அப்புறம் திருவொற்றியூர், அதுக்கப்புறம் தான் தணிகை. அதுதான் அருள்வெளி என்கிற ஒரு அமுத அனுபவத்துக்கு உரிய. அதாவது தணிகைனா கருணையாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். திருச்செந்தூரும் கருணை தான். அது சண்டைக்கு பிறகு கருணை. சண்டைக்கு பிறகு கருணைன்னா என்னன்னா, ஆணவம் கண்மத்தை அழிச்ச கருணை அது. ஆனா கருணையாவே கடவுளையே அனுபவிக்கணும்னா தணிகை தான். அதனாலதான் இந்த 3 வள்ளலாருக்கு வந்தது. கந்தகோட்டை முருகன், திருவொற்றியூர் முருகன், தணிகை முருகன். அதை வச்சுதான் நீங்க திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளியை புரிஞ்சுக்கணும். அதுக்கான முறையே திருவாசகத்திலையும் பார்த்தீங்கன்னா, அம்பாள் நம்மை கோதாட்டுவது இல்லங்கள் தோறும் பெருமான் திருவடி, அதற்கு பிறகு அடியோங்கற்கு ஆரமுதாகிய அனுபவம். அதை நீங்க இணைத்து சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.